தேர்தல் சமயங்களில் இஸ்லாமியரோட வாக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு போடலாமாங்கிறத பற்றி உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்குது? எங்கள் சமுதாயம் மொத்தமாக இது வரைக்கும் முழுக்க உதயசூரியன் ஆகிய திமுக தான் வாக்களிச்சுட்டு இருந்திருக்கோம். ஒட்டுமொத்த வாக்கும் ஒரே சைடில் தான் போட்டிருக்கோம் கடந்த தேர்தல் வரைக்கும். ஆனால் அந்த திமுக எங்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கல. சென்ற தேர்தலையும் கொடுக்கல. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு மட்டும் ராமநாதபுரம் ஒதுக்கி அப்போவே நாங்கள் சொன்னோம், எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுங்க. எங்களுடைய சிறுபான்மை வாக்குகளாகிய 18 விழுக்காடு முழுக்க திமுகவுக்கு விழுது. அப்படி இருக்கப்படும் போது எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் எங்களுக்கு 5 தொகுதி திமுக ஒதுக்கணும். அதுதான் நியாயமாக இருக்கும். ஆனால் என்ன செஞ்சுருக்கு, போன முறை செஞ்ச மாதிரியே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு மட்டும் ஒரு தொகுதியை கொடுத்துட்டு எங்கள் இஸ்லாமிய வாக்குகள் அனைத்தையும் பறிச்சுக்கலான்னு நினைக்கிது. நாங்கள் தொடர்ந்து ஏமாளியாக இருக்க விரும்பலை. ஆகவே இஸ்லாமியர்களுக்கான, ஏன்னா திமுகலேயே எங்கள் திமுக கட்சியில் இஸ்லாமியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்காவது எங்களுடைய ஜனத்தொகையின் அடிப்படையில் எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த திமுக எங்களை தொடர்ந்து வஞ்சித்து வருது. அதனால் தொடர்ந்து நாங்கள் வழியே இல்லாமல் திமுகவுக்கு தான் வாக்களிப்போன்ற எண்ணத்தை இந்த முறை நாங்கள் வாக்குகளை மாற்றி செலுத்தி இந்த முறை திமுகவுக்கு தக்க பாடம் கற்பிக்கணுங்கிறது தான் எங்களுடைய நிலையாக இருக்குது. அதனால் எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை எந்த கட்சி கொடுக்குதோ அந்த கட்சிக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம். ஏன்னா நாங்கள் இங்கே 80 லட்சத்துலேருந்து 1 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கோம். எங்களுடைய வாக்குகளை பறிச்சுட்டு எங்களுக்கான எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் தராமல் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் நாங்கள் ஆதரிக்கிறது இல்லை என்பது தான் எங்களுடைய முடிவாக இருக்குது. திமுக உள்ளிட்ட நிறைய கட்சிகள் வந்து இஸ்லாமிய சிறைவாசிகளோட விடுதலையை பற்றி நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க. அதை முழுமையாக செயல்படுத்தினாங்களா அப்படின்ற பேர் விடுதலை பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது பல வகையில் இந்த திமுக அரசாங்கம் எங்களை ஏமாற்றுகிற மாதிரி இந்த இஸ்லாமியர்களின் விடுதலையிலையும் எங்களை வஞ்சித்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா எவ்வளோ பேரை விடுதலை செய்கிறாங்க. இது வந்து நாங்கள் ஆளுநருக்கு அனுப்பியிருக்கோம், மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்கோங்கிறதெல்லாம் ஏமாற்று வேலை. ஆனால் இது ஸ்டாலின் கையில் இருக்குது. அவர் நினச்சா ஒத்த வரியில் எங்களை விடுதலை செய்யலாம். ஆனால் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிற எங்களை 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை கொட்டைகள் அடைபட்டு இருக்கிற எங்கள் இஸ்லாமிய சமூகத்தை விடுதலை செய்வதிலும் இந்த திமுக அரசு மெத்தனை போக்க தான் கிடக்குது. ஆக தொடர்ந்து நாங்கள் வழி இல்லாமல் என்ன செய்கிறோம், அவர்களுக்கு வாக்களிக்கிறோங்கிற ஒரு காரணத்தை பயன்படுத்தி எங்களுக்கு இஸ்லாமியர்கள் விடுதலையும் சாத்தியப்படுத்தலை, எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தையும் அவங்க சரியாக தரல. என்னென்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் கௌதர் மைதீன் அவர்கள் எங்களுடைய கடமை 5, 6வது கடமை உதயசூரியனுக்கு வாக்களிக்கிறதுங்கிற மாதிரி பேசுனதுனால அதே நிலைப்பாட்டில் இவங்க எப்போவுமே இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு மட்டும் ஒரு சீட்டு கொடுத்துட்டு உங்களோடு இருக்கக்கூடிய ஜவாஹிருல்லா அவர்களுக்காவது ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை உங்கள் கட்சியில் எவ்வளோ திமுகவினர் இருக்காங்க, யாருக்குமே கொடுக்காத காரணம் என்ன? இதுக்கு ஸ்டாலின் அவர் சரியான காரணம் சொல்லணும். சும்மா ஏதோ எங்களில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்கு இல்லை அமைப்பு தலைவர்களுக்கு ஏதேனும் பணத்தை கொடுத்து இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை ஏமாத்திடலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த தேர்தலில் நாங்கள் தக்க பாடம் கற்பிப்போம். நீங்கள் நிச்சயமாக அந்த தேர்தலில் ஏமாந்து போவீங்கிறதையும் எச்சரிக்கையாக நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இஸ்லாமியர்களின் விடுதலையை சாத்தியப்படுத்தலைன்னா நாங்கள் யாரையும் ஆதரிக்க தயாராக இல்லை. ஏன்னா எங்களுடைய தோழர்கள் சிறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக வாடுறாங்க. அவர்களின் விடுதலையை யார் சாத்தியப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் இனி நாங்கள் ஆதரவு தெரிவிக்கணுங்கிறது நாங்கள் முடிவு பண்ணிடுறோம். நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிற விதமாக ஒரு வாக்கியத்தில் உங்களோட உரை என்னவா இருக்கும்? அதாவது நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கணுங்கிற நிலைப்பாடு ஏன் எடுக்கிறேன்னா, அவர்கள் எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை சென்ற தேர்தலையும் கொடுத்தாங்க, இந்த தேர்தலையும் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்காக எல்லா இடங்கள்லையும் எங்களுடைய உரிமைக்காக ஓங்கி உழைக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் நாம் தமிழர் ஆதரிக்கிறாங்கிற முடிவு.